Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சென்னையின் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சுற்றுச்சூழல் அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாடு மாநில சதுப்பு நில ஆணையத்தின் கட்டாய அனுமதியை பெறாமல் கட்டுமான பணிகளை நிறுவனம் தொடங்கியதாக கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2026 மே 8 நடைபெற்ற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் 1005வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2025 ஜனவரி 20 வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியில் திட்டப்பணிகளை தொடங்குவதற்கு முன் தமிழ்நாடு மாநில சதுப்பு நில ஆணையத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அனுமதியை பெறாமல் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக சதுப்பு நில ஆணையம் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தகவல் அளித்தது. பெரும்பாக்கத்தில் 14.7 ஏக்கர் பரப்பளவில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் ராம்சார் எல்லைக்குள் சுமார் 1250 குடியிருப்புகளை உள்ளடக்கிய பிரிகேட் மோர்கன் ஹைட்ஸ் என்ற திட்டத்தை பிரிகேட் நிறுவனம் செயல்படுத்த திட்டமிட்டிருந்தது. விதிமுறைகள் மீறப்பட்டதாக கண்டறியப்பட்டதால் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையை அறப்போர் இயக்கம் மற்றும் பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் வரவேற்றுள்ளன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க இது முக்கியமான நடவடிக்கை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கட்டுமானத்திற்கான திட்ட அனுமதியையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் பிரிகேட் குழுமம் இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி, CMDA ஒப்புதல் மற்றும் RERA பதிவு உள்ளிட்ட அனைத்து அனுமதிகளும் 2025 ஆண்டிலேயே பெறப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பது சட்ட ரீதியாக நிலைக்காது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. தற்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது.